இந்தியன் ரயில்வேஸ் இந்திய ரயில்வே துறை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். லட்சக்கணக்கான நபர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. இப்போ 32,438 நபர்களை குரூப் டி போஸ்ட்டில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிரந்தர வேலை வாய்ப்புக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கான அறிவிப்பை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது ரயில்வே பணியாளர் தேர்வு ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. 32,438 போஸ்ட், அது 2025 தான் அறிவிச்சிருக்காங்க. இப்போது அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. இந்த வேலைவாய்ப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும், ஐடிஐ படிச்சிருந்தா போதும். நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன், ஐடிஐ படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா? வெறும் 10ஆவதை வச்சு நான் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான மத்திய அரசு வேலைவாய்ப்பு அப்படின்றத நிரந்தர வேலை வாய்ப்பாகவே நீங்கள் பெறலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வேலை. நம்ம பார்க்காததால தான் அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை தட்டி பறிச்சுக்கிறாங்க. நம்ம அப்ளை பண்ணுறது கிடையாது, நம்ம வேலை நமக்கே அப்படின்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆர்கனைசேஷனோட நேம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்றது தான். இது ஒரு மத்திய அரசனோட வேலைவாய்ப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப் டைப் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ரெகுலர் பேசிஸ் நிரந்தர வேலை வாய்ப்பு. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,438 காலி பணியிடங்கள் லெவல் 1ல் குரூப் டி போஸ்ட் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 22/2, அதாவது 22 பிப்ரவரி 2025 நைட்டு 11:59 அப்ளை பண்ணணும். அதாவது 23ஆம் தேதி வெடிஞ்சிட்டா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுறதுக்கு நான் எங்கேயாவது போனோமான்னு கேட்டால் இல்லைங்க, வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகே, இதில் கிட்டத்தட்ட எத்தனை பதவிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 14 பதவிகள் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன்ஸில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேஸ்டில் இருக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்பு ஜாதி பிரிவுகளில் அப்படின்றதையுமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதி வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும், இல்லை ஐடிஐ படித்தவங்க, இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாங்க. எத்தனை வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னா 18லேருந்து 36 வயது வரை இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் பாலிசி படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நிரந்தர வேலை வாய்ப்பு இதை பொறுத்த வரைக்கும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது நம்பர் 1ல் இருக்கும். 2வது பிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது 2த்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது நீங்கள் மெரிட்டில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மெரிட் பேசிஸ்லேயே வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபீஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஒரு கேட்டகரிக்கு 500 ரூபாய் அப்படின்னும் இன்னொரு கேட்டகரிக்கு 250 ரூபாய் அப்படின்றதையும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இம்பார்ட்டன்ஸ் டேட் அப்படின்றது 23 பிப்ரவரி 2025 தான். இதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடியதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஜோனல் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் வைஸ் வேகன்சிஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க, என்ன சிலபஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே லிங்க்ஸாக நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அடுத்தது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன், அடுத்தது நோட்டீஸ் வேகன்சி ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன், இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். உள்ளே போய் படித்து பார்த்துட்டு அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா வெறும் 10th முடிச்சிருந்தாலும் 10th மேலே முடிச்சிருந்தாலும் 10th குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை வாய்ப்பு பெறுங்க. ரயில்வே துறையில் நிரந்தர வேலை வாய்ப்புன்றதை விட ஸோ இதுக்கு நம்ம முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் முயற்சி பண்ணுங்கள். இந்த தகவல்களை கடைசி கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேருங்க. நிறைய பேருக்கு தெரியாது, கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் ஒரு வழிகாட்டுதல்களை நம்மளால் கட்ட முடியும். ஏன்னா இப்போ நிறைய ரயில்வே எக்ஸாமினேஷன் அப்படின்றது ட்ரைனியாகவே ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெர்மனன்ட் ஜாப்பை நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கான வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பாக இந்தியன் ரயில்வேஸில் பெறலாம். இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இதன் மூலமாக ஒரு லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்றதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.